இதன் விலை 30 ரூபாய். 30 லட்சம் இது. விலை மதிக்க முடியாது 30 லட்சம் இது. எனது மனைவி. என்னங்க 30 ரூபாய்ன்றீங்க, அப்புறம் 30 லட்சம் இது. ஃபர்ஸ்ட் 30 ரூபாய். ஆமா 30 ரூபாய் உள்ளதா 30 லட்சம் உள்ளதா? 1 ரூபாய் 1 கோடி லட்சத்தை வந்து 1 ரூபாய் தான் சொல்லுவோம். ஆமா உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், உனக்கென்ற கெஸ்ட் ஹவுஸ் காத்து. எனக்கு ரூம் போடுறீங்களா? ஐயோ அப்பா, அவங்கள எதுக்காக நம்ம மரண மேல தங்க வைக்கிறீங்க? போட்டாம்பா ரூம். இது வந்தாரை வாழ வைத்த நாடு, வந்தாரை விரட்டடித்த பழக்கம் அல்ல. இவள் இசையால் வாழ வைத்த நாடு. ரூம் போட்டு குத்துக்கிறீங்க. இசையால் பலர் மயங்க வைக்கக்கூடியவர். அதனால அனுபவம் கொள்ளாத அப்பா, பாக்குறவங்க எல்லாம் எவனா தவறா பேசுவாங்க. நீ நினைப்பதுதான் தவறு. நீ சின்ன தெரியவ. உனக்கு ஒண்ணு நான் சொல்றத கேளுங்க. வேணாம் அப்பா, சொல்றத நீ செய். நீ உடவருந்து ஓய்வு போ. அவ்வளவுதான் நின்றுட்டாமா. ஓ அப்புறம் மாமா வரும். ஐயா ரொம்ப நன்றிங்க, எனக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கீங்க. அது ஏசி கிசி எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் மொத்த ஃபிட் பண்ணிருமா? பின்னாடியா முன்னாடியா? ஏசி என் ரூம்ல. ரூம்ல தான் முன்னாடியா பின்னாடியா? பின்னாடினா ஆமா, ரூம்னா வாட்ச் விட்டு ஒன்னு இருக்கும், பின்னாடி வாட்ச் விட்டு பாசிபிள போட்ட எங்கடா போறது? எங்கடா போ? சரி விடு, உனக்கு என்ன ஒன்னு கேளு. ஐயா ஐயா எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். எந்த ரூம்? அது நாங்க ஆட்றப்போ இல்ல இல்ல ரூம் தானே. இவர் என்ன நாடு? அவர் அந்த நாட்டு கூப்பிடுறாரு. முல்லை நாடு நான் வரலங்க. முன்னாடி புக் பண்ணிட்டாருங்க. எங்க நாட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொடுப்போம். ஐயோ உன்னை பார்க்கும்போது தெரிஞ்சு எல்லாத்தையும் செய்யணும். எப்படி ஜெயிச்சு வந்துப்பா? ஐயா இவர் எனக்காக கெஸ்ட் ஹவுஸ் தந்திருக்கிறாரு. ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள். ஓ உனக்கு இல்லா தினமாக்குது. என்னன்னா நீ கேளு, எல்லாத்தையும் செய்ய போறேன் நான். நீ கேளு கேளு கேளு. நீங்க தான் காவல்காரரா? ஆமாமா. சரி சரி. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அவர் துட்டு மட்டும் தான் கொடுப்பாரு. மொத்தம் நான் தான் செய்யணும். இல்ல ப்ரோ. ப்ரோ ஏய் ப்ரோ, நான் ஜாயிட்டு போறதானே? ஏய் ப்ரோ, நான் சகோதரரா. சார் எனக்கு தெரியாதுமா மீனி. ஜாக்கெட் உள்ள போறது. சரி ஒரு அது இல்லங்க, எனக்கு இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருந்தா ஓகே. ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்? ஆனா பாத்ரூம் தானே, இந்தியன் பாத்ரூம். அருமையாக இது பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். பாத்ரூம் போ, அங்கேயே சாப்பிடலாம், அங்கேயே தூங்கலாம், அங்கேயே போகலாம். ஏன் அவ்வளோ அருமையா இருக்கும். எனக்கு இந்தியன் வேண்டாமே. வேற என்ன? எனக்கு வெஸ்டர்ன் கொடுங்களேன். ஓ முட்டி போட்டு உட்கார முடியல, முட்டி வலிக்குது. ஆமா. உட்காந்தே போகணும். உனக்கு அதை விட ஒசி எப்படி? புது மாடல் நேத்தா நெட்ல பார்த்தேன். ஓ மை காட். அதனால ஆர்டர் பண்ணிட்டு அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர் வந்துக்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன். எப்படி தெரியுமா? நீ முட்டி போட்டு உட்கார வேணாம், இப்படி உட்காரத்தால முக்க கூட தேவையில்ல. அவர் போய் நின்னா பைப் ஒன்று வரும், அதை வச்சு நான் டர்ற நிற்கும். அது காத்து போயிடும் உனக்கு. டேய் உன்னை வச்சு தான் திருப்பவே பண்ண போறேன். அசிங்கமா கேப்பேன். அட வாங்கி துண்ண நாயே. எந்த பேர் கோச்சினா வாங்கி தான் சாப்பிடணும். உங்க அம்மா தாலி அறக்கோ. அர்த்தர் சுத்தமா எங்க அப்பங்காரன் பிடிக்கல. அர்த்தர் டேய் ஒரு கோட்டை வாங்கினான்னு கம்ப்ளீட் அவனே பிடிக்கிறான். எனக்கு தரவே மாட்டான். யாரு? எங்க அப்பங்காரன் தான். நான் வாங்கினா மட்டும் வாங்கிக்கிறேன். நைட்டு தேவையில்ல, அவன் தேவையில்ல. ஒரு குடும்பம் வேணாம் வேணாம். எனக்கு அப்ப அந்த அப்பங்காரன் டேவிஸ் பண்ணு. புரியல புரியல. அந்த அப்பா எனக்கு தேவையில்ல, டேவிஸ் பண்ணு. இன்னொரு அப்பா ஏண்டா அப்பப்பா அப்படம் மாத்ததுக்கு என்னடா இது? இஷ்டம் வெள்ளக்கார மாத்தல. நான் வடக்கத்தோட பேசி எவ்வளவு செருப்பு போட்டு போறாங்க. அது அடுத்த விஷயம் வேற செருப்பு மாத்து. அது வேறடா. எல்லாம் ஒண்ணுதாமா. உலகத்துல இருக்கு எல்லாம் வந்துட்டான். அது பாரு ஒண்ணு சரியா மாட்டி விட்டு போறாங்க. அது மாதிரி தான் பாரு. சரியா உட்காரல. எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர்லாம் இருக்கிறாங்க. என்ன போட்டோர் இருக்கிறார்கள். அப்படி யாரும் வரல. வரலனா என்ன வார்த்தை பேசுறீங்க? ஏன் வார்த்தை பேசுறன்றது நாகரிகத்தோடு பேசு. போறம்போக்கு. இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அடிச்சுக்கு இது போய் அடிச்சுன்னு பூடும். தண்ணி கொடுக்காதீங்க, பேன் போட்டு விடுங்க. அப்படி வெளியே பார்த்தீங்கன்னா குட்டை எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிச்சிடாதீங்க. எவனா ஒன்னா சுத்தி நின்று அவனை சாவடிச்சிருக்கோம். அவனே கிளீர் சேர்த்து தண்ணி வேணா போட. எப்பவுமே எங்கன்னா ஆக்சிடென்ட் ஒருத்தர் 2 பேர் பாருங்க, எட்டு நின்று பாருங்க. அவன் ஜனத்தை பார்த்தோன்னா ஆள் பூட்டு பயத்திலே பூட்டது. இல்ல நான் கேட்கிறேன், நான் ஒழுக்கணவனே உனக்கு நான் நெஞ்சு வலி. உன் பகச்சிடல நான் தானே கேட்கிறேன். எனக்கு வராது யாருக்கு? உனக்கு இதுக்கப்புறம் நெஞ்சு வலி வராது. அப்பா செத்துருது. ஐயா வரங்க. ஐயா வரங்க, ரொம்ப நன்றிங்க. வரேன். ஐயா ஐயா இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு இல்லை, தேங்காய் போய் தரம்போ. சூப்பர் கலகிட்டு 30 வேடா. இதுதான் ஒரு விழா வந்தால் எவ்வளவு கடின உழைப்பு. ரொம்ப கஷ்டங்க. உழைப்பால் விளைந்ததுதான் விழா. ஆமா 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 ஆமா. இந்த விழாவுக்கு வந்த விருந்தினருக்கு அவரவருக்கு ரூபா பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது அனுக்கூச்சி நாமக்கலம் வந்து. ஆனா 30 ரூபாய் கலகிட்டு நீங்க உட்காரு.
உடம்பு எப்படி இருக்குது? டேய் என் உடல்லாம் டயர்டா இருக்கு. டயர்டா இருக்குதா? சரக்கு அடிக்கலாமா? நான் என்ன குடிகார பையனா? ஐயோ, ஒரு நாட்டு மன்னர் உனக்கு சரக்கு கொடுப்பனா? என்ன சொல்றேன்? மாப்பழ வாழை பய ரசம் மாப்பழாவாடை ஆ முக்கணியால் பிடிந்தெடுத்த அதேதான் முக்கண சாரு மூஞ்சி மோட்டு கோய்பி குசுடு 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 போடா விளங்காத. குடிக்கிற ஆசையா விட்டு போச்சு. சும்மா பாடினா வெள்ளக்காரெல்லாம் பாடுறானுங்களே, நான் பாடலான்னு. ஏய் இந்தா இத குடிச்சா உடல கெடுக்காது. எதுவும் கிடைக்காது. என்ன கள்ள குடிச்சாது? எப்படி நாட்டில என்ன கள்ளக்குறிச்சி சேர்த்துட்டேன்? அது ஆல்கால், இது பழம். அது ஆல்கால். சாப்பிடு. இது பழச்சாறு. உடம்பு இத ஏறும். குடிச்சா உடம்பு ஒண்ணு ஆகாது. குடிக்க விடுதா உடம்பு ஏறும். ஏறும். குடி குடி. எது ஏத்தாலும் வயிறு ஏறும். ஏய் நீ சொல்ற நான் குடிக்கிறேன். எல்லாருமே சொல்லி தான் குடிக்கிறான். அப்புறம் போய் சேர்றான். சரி விடு. என்ன சொன்னாலும் குடிப்பீங்க. எல்லாம் துறக்க ஒரு வாடை வருது. அது அப்படித்தான் உள்ள போச்சுன்னா சரி. அப்புறம் சாப்பிடு. குடித்தா சரியாயிடுமா? ஆ சரி. கொஞ்சமா கொஞ்சமா. ஐயோ ஐயோ, மோந்துக்கா 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 மோந்துக்கா. புது பழக்கம். இது புது பாக்கல, பழைய பழக்கம். அப்பெல்லாம் துட்டு டிமாண்ட், ஊரக்காய் வாங்க துட்டு இருக்காது. இது போல மோந்துக்கணா, இதுவும் நாத்தம் அதுவும் நாத்தம். இந்த நாத்தமா இந்த நாத்தத்தை அடிக்கிட்டோம். என்னடா சொல்ற நீ? ஆமாங்க, சாப்பிடு சாப்பிடு. அப்பா ரெண்டாவது ரெண்டு. நித்த 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 கள்ளக்குறிச்சி கணக்கில் சேர்த்துருவாங்க. நித்த நித்த. ஓய் ஆ, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. நீ எதுவும் நினைக்கலாம். நிக்கிறேனா ஆ, இல்ல அவன் போதை நடக்கிறேன் ஏறிச்சு. இல்ல நான் பழகிறேன். மாமா ஓய் உன் பொண்ணை தரியா? இல்லடா பெரிய பொண்ணு. ஆ, எல்லாமே உண்டு. குடிகாரங்கிட்ட எல்லாமே கேட்டுக்கலாம். சரி மாமா, நீ ஒரு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. நீ கொஞ்ச நேரம் படு, கனவுல என் ஆயா வரும். ஆயவா ஆமா ஆய வருவாடா. வருவா, படியா. எங்க ஆயா ஜெயமாலினி மாரி. அப்படியா? ஆமா படு. தென்கூடு தென்கூடு திருமண பாய்கிட்ட படு படு படு. ஐயோ குடிகாரனே ஜனமா. எப்பா யாரா குடிக்காரன்? இந்த ஆள் ஜட்டி வெளியே போட்டுக்கிறான்பா. ஏய் யாரு யாருக்கெல்லாம் பிடிச்சா பழகுது, ஜட்டி வெளியே போட்டுக்கிறாங்க. ஏய் அதான் விடு மாமா. ஓவரா பேச. இல்ல நீ தான் ஓவரா சாப்பிட்டுக்கிற. ஓவரா பேசுற. இல்ல மாமா இல்ல மாமா, படு படு. சரி விடு. ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த வேலை மணமகளே மணமகளே பாவாய் உன் மணமகளே எஞ்சி வச்சிருவாயா. ஏய் மணமகளே மணமகளே வாவா எஞ்சி வச்சிருவாயா. வாவா வாவா வாவா. என்னம்மா திடீர்னு கோவ சரலா மாதிரி வந்துக்கிறேன். ஏய் சினேகிதனே ஆரங்கசிய சினேகிதனே சின்ன சின்ன புத்து போச்சு. ஓய் மாமா வாய வந்துட்டாளா? வந்துச்சு மாமா. சரி வந்துச்சு. என்னடா மன்னர் போய் மாமான்ற? அவன் கிடக்குறான் விடு. ஏய் நோக்கால போய். ஏய்